ஹாய் நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் அவங்க ரிவ்யூ ராஜா. இன்னைக்கு நான் பார்த்த படம் ராஜதந்திரம் 2. இல்லை நான் பார்த்த படம் மோ. அந்த படத்தோட கதையிலடா அப்படி கேட்டிங்கன்னா பேய் படம் சொல்லிட்டு உட்காந்து போய் பார்த்தேன். சத்தியமாக பேய் படமே இல்லை. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு காமெடியான ஒரு படம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்ம இது பார்த்துருப்போம், இது என்ன காஷ்மீரா படத்தில் வந்து இந்த பேய் வெட்டுற கும்பல் மாதிரியே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கும்பலில் நம்ம ஹீரோ சுரேஷ் அவர் ஒரு விஜே ஒரு சேனலில் அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக ஹீரோ நடிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா வந்து இவங்க பேய் கெட்டப்பா ஒரு ஆள் செட் பண்ணி போட்டு காசு பறிப்பாங்க. அந்த வகையில் அந்த மாஸ் படம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா ஒரு டைமில் வந்து ஒருத்தர் மாட்டிப்பாங்க, அதான் அந்த பேய் மாதிரி சொல்லி மாட்டிப்பாங்க. மாட்டின உடனே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பெரிய எஸ்டேட் வச்சிருப்பாரு அவரு. ஸோ அவர் பணக்காரர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பார். நான் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு. என்ன ஹெல்ப்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பில்டிங்கில் போய் பேய் வசம் போட சொல்லுவார். அதே மாதிரி இவங்கெல்லாம் போய் செட்டப் பண்ணுவாங்க. செட்டப் பண்ணும்போது ரியல் பேய்ட்டு போய் மாட்டிப்பாங்க. அப்போ வந்து எப்படி தப்பிக்கிறாங்களா இல்லைன்றதா இந்த படத்தோட கதை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? ஆமாம். ஒரு பக்கம் யோசிக்கும் போது மாஸ் ஞாபகம் வந்துச்சு, ஒரு பக்கம் யோசிக்கும் போது ராஜதந்திரம் ஞாபகம் வந்துச்சு. ராஜதந்திரத்தில் எப்படி நம்ம ராஜதந்திரம் படத்தில் பார்த்தோம்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு டீம் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க விற்பாங்க, இந்த பக்கம் வாங்குவாங்க, அப்படி நடிப்பாங்க, காசு மாறிப்பாங்க. அதே பேட்டர்ன் தான் எடுத்துட்டு போயாங்க. அதில் எப்படின்னா ஆளுங்கள்லாம் சேர்ந்து காசுக்காக பண்ணுவாங்க. இது பேயெல்லாம் செட்டப் நடுவில் வச்சு அதே ஆளுங்கள்லாம் சேர்ந்து காசு சம்பாதிக்கிறாங்க. இதுதான் அதோட பேட்டர்னு. இந்த படத்தோட ஹீரோ சுரேஷ் அவர் வந்து விஜயவாக இருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயிசம்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக அந்த கேரக்டரில் இவரு ஒரு கேரக்டராக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பேயாக வராங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வருவாங்க, ஒரு பேயாக வருவாங்க. அவங்களோட சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ராம்தாஸ் பண்ணியிருக்காரு. ராம்தாஸ்னா வந்து முட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்போம். அது இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ராம்தாஸ். மேக்கப் மேனாக வருவார். படம் ஃபுல்லாக வந்து அவர் பாட்டு அவரோட காமெடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம யோகி பாபு வந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக அவங்களோட ஆக்டிங்கை தரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு காமெடி தான். பேய் வேஷம்லாம் போட்டு அப்படி காமெடி பண்ணியிருப்பாங்க. பார்த்த விஷயமா இருந்தாலும் இது வந்து இவங்க வேற ஒருத்தவங்க பண்ணும்போது புதுசாக இருந்த மாதிரி புதுசாக இருந்தது. அது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்த மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காப்பி கேட் அப்படின்னா ஒரு காப்பி கேட்டில் 2 படம் காப்பி கேட்ட மாதிரி தோணுச்சு. ஒன்று மாஸ் அதில் வர சீன்ஸ், இன்னொன்று பார்த்தோன்னா அதில் எடுத்த நாட் ராஜதந்திரம் படத்தில் நாட், இதெல்லாம் மைனஸாக தோணுச்சு. பட் அதெல்லாம் அந்த படம்லாம் பார்க்காம இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காமெடியான ஒரு பேப்பரை பார்க்குறவங்க உங்களுக்கு ஃபீல் வரைக்கும். ஏன்னா நான் பார்க்கும்போது ஃபீலாக இருந்துச்சு. சிரிக்கிறாங்க எல்லாரும் வந்து பயப்படுறாங்களோ இல்லையோ, ஃபுல்லாக படம் பார்க்கும்போது சிரிச்சு உளுந்து செத்துட்டோம் அந்த லெவலில் இருந்துச்சு. மியூசிக் சமீர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து புவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்க்கணும்னா ஃபேமிலியோட போய் தாராளமாக தேட்டரில் உட்காந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த படத்தோட லிங்க்ஸ்லாம் நான் கொடுத்துருப்போம், அதில் பேட்டிலாம் எடுத்துருப்போம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து கமெண்ட் பண்ணிடுங்க, முக்கியமாக லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்பி போய் வேற படம் பார்க்க போகிறேன். நன்றி, பாய்.